அன்புமணியின் குடும்பத்தினர் நடிப்பு திறனிலும் கூசாமல் பொய் பேசுவதிலும் திறன் மிக்கவர்கள் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கீழ்சிவிரி என்ற சிறிய கிராமத்தில் சாணி மூட்டை தூக்கி மருத்துவம் படித்து மருத்துவ தொழில் செய்ததாக கூறினார். அதன் பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சியை 1989 உருவாக்கியதாகவும், கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த பதவிக்கும் செல்ல மாட்டேன் என சத்தியம் செய்த நிலையில் அந்த சத்தியத்தை மீறி அன்புமணிக்கு 35 வயதில் மத்திய அமைச்சராக்கியதும் 2 முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் ஆக்கியதாக தெரிவித்தார். கட்சியை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அன்புமணிக்கு இருந்ததாகவும், ஒரு முறை விமானத்தில் செல்லும் போது கட்சியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என அன்புமணி கூறிய போது கண்ணீர் விட்டதாகவும் கூறினார். 2 முறை மருத்துவமனையில் இருந்தபோது பொய்யர் அன்புமணி குடும்பத்தினர் யாரும் பார்க்கவில்லை, போனில் கூட பேசவில்லை என்றார். பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை தொடங்க வேண்டிய ஒரு மனநிலை எனக்கு ஏற்பட்டு, மக்களுக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்ற கரிசனம் எனக்கு ஏற்பட்டு, இந்த மக்களுடைய வாழ்நிலை பற்றி அறிந்து அவர்களை பார்க்கும்போதெல்லாம் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று எண்ணி, அது ஒரு கட்சியை ஆரம்பித்தால்தான் கட்சியின் மூலமாகத்தான் செய்ய முடியும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை ஆரம்பித்தேன் 1989. அதற்கு முன்னாலே வன்னியர் சங்கம் இந்த கட்சியை ஆரம்பித்து, அதில் நான் ஆரம்பிக்கும்போது நான் செய்த சத்தியம், நான் அரசியலுக்கு வருவேன், இருக்கிறேன், ஆனால் எந்த பதவிக்கும் செல்ல மாட்டேன், எந்த பதவிக்கும் போக மாட்டேன் என்று சத்தியம். இன்னொரு சத்தியம், என் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் எந்த பதவிக்கும் போக மாட்டார்கள் என்று ஒரு கிளை சத்தியம் செய்தேன். கடைசியில் என்று நடப்பதை பார்த்தால், பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவனராக இருக்கின்றன, அதிலே கிடைக்கின்ற சந்தோஷம், அந்த பாட்டாளிகளை தினமும் பார்க்கின்ற மன மகிழ்ச்சி, அவரோடு உரையாடுகின்ற மன மகிழ்ச்சி, 96,000 கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்த அந்த சந்தோஷம், அது ஒன்றுதான் எனக்கு பூரிப்பை தந்தது, மகிழ்ச்சியை தந்தது. இதனிடையில் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் வரக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாது என்று சத்தியம் செய்த நான், என் குடும்பத்தினுடைய நெருக்குதலால் நான் அந்த சத்தியத்தை மீறினேன். சத்தியத்தை மீறியதால் எல்லோரும் சேர்ந்து அப்பொழுது அன்புமணிக்கு 35 வயசு. 35 வயசு அன்புமணிக்கு அவர் மருத்துவராக அவர் படிக்க வைத்தேன். 35 வயசு அவரை இந்தியாவிலேயே சின்ன வயசில் ஒரு அமைச்சராக ஆக்கியது நான் தான்.